டிசம்பர் 11. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11. இறை சொற்றொடர்கள் 11 முதல் 15 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது: மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது. தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றி கொள்கின்றனர். திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்குரைத்தன. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எலியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நீயும் இறைவாக்கினர்தான். அன்பார்ந்த இணையதள நண்பர்களே, இறைவாக்கினர்களுள் எலியா இறைவாக்கினர் இஸ்ரேல் மக்களால் பெரிதும் மதிக்கப்பட்டார். ஏனென்றால் எலியா இறைவாக்கினர் இஸ்ரேலில் நிலவிய பஞ்சத்தில் அவர்களுக்கு உணவூட்டியவர். 1 அரசர் 17:16 நில வளத்தையும் நீர் வளத்தையும் தன் வல்லமைக்குள் வைத்தார். நான் பணியும் இஸ்ரேலின் கடவுளான வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் வாக்கினாலன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார். இறந்தவர்களுக்கு உயிரளிக்கும் ஆற்றல் பெற்ற இறைவாக்கினர் எலியா. சிறுவனுக்கு மீண்டும் உயிர் திரும்பி வரவே அவன் பிழைத்து கொண்டான். தன் காலத்தில் பல அருஞ்செயல்களை செய்தவர், தன் அருள் வாக்கால் அனைவரையும் கலங்கடைத்தவர். எனவே இஸ்ரேல் மக்களிடையே இறைவாக்கினர் எலியாவுக்கு தனிப்பட்ட மதிப்பும் மரியாதையும் இருந்ததால் எலியா மீண்டும் வருவார் என்று எதிர்பார்த்தனர். திருமுழுக்கு யோவானின் செயல்பாடுகளும் அவ்வண்ணமே இருந்ததால் அவரை இறைவாக்கினர் எலியாவாக எண்ணினர். இயேசுவின் போதனைகளும் செயல்பாடுகளும் இவ்வாறே அவர் காலத்து மக்களுக்கு இறைவாக்கினர் எலியாவை நினைவூட்டியதில் வியப்பில்லை. இறைவாக்கு பணிகள் இன்றும் முழுவீச்சில் நடைபெறும்போது நாம் ஒரு இயேசுவாக அல்லது எலியாவாக செயலாற்றுகிறோம். இறைவாக்கினரை இறைவாக்கினராக ஏற்றுக்கொள்வோம். இறைவாக்கினராகிய நாமும் இறைவாக்கினராக செயல்படுவோம். வாழ்த்துக்கள். இறையாசீர். நன்றி.